சித்திரை மாதம் 13ஆம் நாள் 26ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025 சனிக்கிழமை பிரதோஷம். மறுநாள் நற்கதி பெற்றிட சித்திரை மாத சிவராத்திரி நாளில் சயன திருக்கோலத்தில் காட்சி தரும் சுருட்டப்பள்ளி பரமசிவன் ஸ்ரீ பள்ளி கொண்டீஸ்வரராக காட்சி தருபவரையும், சனிக்கிழமை நாளில் சயன திருக்கோலத்தில் காட்சி தரும் திருப்புல்லானி சயன ராமர் பெருமாளையும் போற்றி பாடி வணங்கிடுவோம் வாரீர். இலங்கைக்கு அணை கட்டும் பொருட்டு அலைகளின் சீற்றத்தை குறைத்துக்கொள் என்று கடலரசனை வேண்ட ராமன் தர்பை புல்லின் மேல் விரதம் இருந்து கோலம் காட்சி தரும் திருப்புல்லானி ராமரே போற்றி. இலக்குவன் அருகில் இல்லை, ஆதிசேடனாய் காட்சி அளிப்பதால் அன்னை சீதையும் அருகில் இல்லை. அப்போது அசோகவனத்தில் இருந்ததால் பகவத்கீதையில் கிருஷ்ணரை தான் பகவத்கீதையின் கிருஷ்ணர் தான் மரங்களில் அரச மரமாக இருப்பேன் என்று கூறியது போல் இந்த திருக்கோவிலில் அரச மரம் ஸ்தல விருட்சம் கொண்டு காட்சி கொடுக்கிறார். திருப்புல்லானி ஒரு சரணாகதி தலம். வீடனன் பிளஸ் உடன் வந்த நால்வர் அனிலன் அரண் சம்பாதி பின்னர் ராவணனால் வேவு பார்க்க அனுப்பப்பட்ட சுகன் சாரணன் மற்றும் கடலரசன் அவன் மனைவி வருணி என்று பல சரணாகதிகள் நிகழ்ந்த ஒரே தலம் திருப்புல்லனை. தேவலோகத்தில் அமிர்தம் கடையும் போது வெளிவந்த ஆலகால விஷத்தை தேவர்களை காக்கும் பொருட்டு சிவபெருமான் குடித்தார். விஷத்தை அருந்தியதால் ஏற்பட்ட வீரியத்தினால் அவருக்கு மயக்கம் ஏற்பட்டுள்ளது. அப்போதுதான் அம்பாளின் மடியில் தலை வைத்தவாறு சிறிது நேரம் ஓய்வெடுத்துள்ளார். பரமேஸ்வரன் அவன் உள்ளே இருக்கும் பல கோடி உயிர்களும் அழிந்துவிடும் என்பதை உணர்ந்த அன்னை பராசக்தி தன் தளிர்கரங்களால் ஈசனின் கண்டத்தை பற்றி விஷத்தை அங்கேயே தங்கச் செய்கிறாள். விபூதிக்கு மாறாக இங்கே பெருமாள் சன்னதியை போல் தீர்த்த பிரசாதமும் தலையில் சடாரி வைத்த ஆசீர்வாதமும் பெருமாள் சந்நிதியில் போல தீர்த்த பிரசாதமும் தலையில் சடாரி வைத்த ஆசீர்வாதமும் தான். சனிக்கிழமையில் மாத சிவராத்திரி நாளில் பெருமாளையும் சிவபெருமானையும் வணங்கி போற்றிடுவோம்.